கேரளாக்கே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறோம். ஸோ கைஸ் எனக்கு அனுஷ்காக்கு ஃபர்ஸ்ட் டைம், என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியல. ஸோ ட்ரெயினில் போகலாம் சிரிக்குது. பஸ் ஏறியாச்சு. அடுத்தது ட்ரெயினில் தான் போகிறோம். பஸ் ஏறியாச்சு செம்மையாக இருக்குது. இன்னொரு ட்ரெயின் வந்தே பாரத்ங்கிற ஒரு ட்ரெயின் வருது. ஜாலியாக இருக்குது கைஸ். கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்கே. இதை விட நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கெல்லாம் சாதாரணம் தான். ட்ரெயின் சக்ஸஸ்ஃபுல்லி ஏறியாச்சு. ட்ரெயின் செம்மையாக இருக்குது. ட்ரெயின் கொஞ்சம் அங்கங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம கேரளாக்குள்ள எட்டராக அப்படியே பச்சை பசேல் இருக்கு. சூப்பராக இருக்கு. அப்படியே மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுக்கரை ஸ்டேஷன்ல இருக்கோம். ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் நாங்கள் புக் பண்ணி இருந்ததுதான். இங்கே வந்து சிட்டி வியூ மாதிரி இன்னும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மீன் குளத்து பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். Hi guys, welcome back to our Rashmi with Anush channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே வரும்போதே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கேயோ போக போகிறோம்னா. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலக்காடு தான் போக போகிறோம். பாலக்காடு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் போக போகிறோம். கேரளாக்கே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறோம். ஸோ கைஸ் எனக்கு அனுஷ்காக்கு ஃபர்ஸ்ட் டைம், என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியல. ஸோ கைஸ் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யாருன்னா மற்றால காருன்னு போயிட்டு எனக்கு வந்து போர் அடிச்சிச்சு. அங்கே ட்ரெயினில் எங்கேயும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்காட்டி சரி பாலக்காடு போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நானும் வந்து எங்கள் அம்மாவோட சுடி கைஸ், இது எங்கள் அம்மாவோட சுடி வந்து டக் பிடிச்சி போட்டிருக்கேன். அனுஷ் ஒய் அனுஷு போகலாம், ட்ரெயினில் போகலாம். ஐயோ சிரிக்குது. ட்ரெயின்ல போல. எந்திரி அடி எந்திரி இங்க பாரு. ட்ரெயின்ல போலாமா? உனக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கல? போலாம். என்ன வருது? தூக்கம் வருதா? சரி வா கிளம்பலாம். அப்புறம் நீ வரலையா? அனுஷ்காக்கே விட்டுட்டு போயிட்டுமா? நாங்க போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு நிறைய போயிட்டு ஜாலியாக வரும். நீ இருந்துக்கிறியா? சரி கைஸ், இப்போ மணி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது கைஸ். ஸோ நம்ம வந்து கரெக்டாக இப்போ கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அனுஷனோட பொம்மைக்குட்டியாட்ட ரெடி ஆகி உட்காந்துருக்கா. ஹாய் சொல்லு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து விடிஞ்சிருச்சு தெரியுதா? ஸோ லைட்டாக வந்து விடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் நான் ட்ரெயினில் போனேன். எனக்கு ட்ரெயினில் போகிறேன்னா ரொம்ப பிடிக்கும். பஸ் ஏறியாச்சு. அடுத்தது ட்ரெயினில் தான் போகிறோம். பஸ் ஏறியாச்சு.
கைஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வந்து நடந்து போய்கிட்டே இருக்கோம். ட்ரெயின் சத்தம் இருக்கு. ஏதோ ஒரு ட்ரெயின் வருது, என்ன ட்ரெயின்னு தெரியல. இதுதான் வேற ட்ரெயின் இருக்கு. கைஸ், டபுள் டக்கர் போச்சு பார்த்தீங்களா? நாங்களும் பெங்களூர் அதில் தான் போயிட்டு வந்தோம். பட் அதுதான் கரெக்ட். சூப்பராக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தூரம் நடக்கலாம் வாங்க. மணி வந்து 6:55 கைஸ். ரயில்வே ட்ராக் பாருங்கள், இந்த வழி பாருங்கள் அப்படி எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரே குப்பைகளாக போகிறாங்க. ஆனால் நல்ல இயற்கையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சுற்றியும் சூப்பராக. ஃபஸ்ட் டைம் நான் ஈங்கூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரேன் கைஸ். இங்கெல்லாம் என்னென்னமோ இருக்குது, மரம் பாருங்கள். எனஸ் கட்டு பாருங்க, எஸ் செம்மையாக இருக்குது. மரம் ஸோ கைஸ், அங்கே பார்த்தீங்களா ஈங்கூர் நான் போட்டிருக்கு பார்த்தீங்களா? நிறையெல்லாம் உட்காரதுக்கு இருக்கு. ஓகே, நல்லா இருக்குது இந்த ஸ்டேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம ஈங்கூர் ஸ்டேஷன் வந்து பாருங்கள். அதேமாதிரி சென்னிமலையும் வந்து பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ ஈங்கூர் என்ன போதுவா, நல்லா காட்டலாம், சூப்பராக இருக்கு பார்க்க. ஈங்கூர் ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, தெரில 7 மணி ஆகலாம், 7:15 ஆகலாம். ஸோ வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். மணி வந்து 7:45 தான் வரும்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ட்ரெயின் வந்தே பாரத்ங்கிற ஒரு ட்ரெயின் வருது. அக்கட் வந்து உட்காந்துருக்குறேன். டிக்கெட்டுக்கு எங்கே வைக்கிறீங்க? டிக்கெட்டுக்கு எங்கே இறங்கி சின்ன குழந்தை மாதிரி கட்டா, சின்ன குழந்தை மாதிரி பண்ணலாம்.
ஜாலியா இருக்கு கைஸ், ஜாலியா. ஐயோ, ட்ரெயின் கூட்டமாகவே இருக்கக்கூடாது, கூட்டமே இருக்கக்கூடாது. எனக்கு அம்மாக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுங்காட்டி நாங்கள் வந்து என்கிட்ட அனுஷ்கா வந்து சைல்டு தானே, அவளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கைஸ், ஸோ ஹாப்பி. எங்களோட நீங்களும் பயணிக்க வாருங்கள் வாருங்கள் கைஸ். அங்கெல்லாம் தாண்டி போகிறதுக்கு ஒரு வழியும் இல்லை, நம்ம இங்கே இறங்கி சப்வேல இறங்கி போக வேண்டியதுதான் ஒரு நிலைமை. கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்கே. இதை விட நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு போயிடுறோம், இதெல்லாம் நமக்கெல்லாம் சாதாரணம் தான். கைஸ், நம்ம சப்வேல இருக்கோம். என்னடா அது, மணியெல்லாம் அடிக்கிறாங்க, பார்த்து பார்த்து. ஸோ ஃபைனலி ஏறியாச்சு. ஸோ இந்த சைடு தான் வந்து நம்ம ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு சப்வேல கடந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம். இது என்ன ட்ரெயின்? சக்ஸஸ்ஃபுல்லி ஏறியாச்சு ட்ரெயின். செம்மையாக கொஞ்சம் நான் அங்கங்கே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம கோயம்புத்தூர்லாம் தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கேரளாவுக்கு என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். கேரளா என்ட்ரு ஆகல, கோயம்புத்தூர்லாம் இருக்குது.
அது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலான்னு பார்த்தேன். தூங்கிட்டேன், இப்போதான் எழுந்திரிச்சேன். ஸோ இந்த பாலமெல்லாம் எடுத்து பாருங்க. கேரளாக்குள்ள என்டர் ஆனதையும் வந்து பார்த்துட்டு போட்டாங்க. கேரளாக்குள்ள என்டர் ஆனதையும் வீடியோ எடுக்கிறேன். நம்ம கேரளாக்குள்ள என்டராக அப்படியே பச்சை பசேல் இருக்கு. சூப்பராக இருக்கு. கத்திதான் பேச மாட்டிருக்கேன். அனுஷ்கா நல்லா தூங்குறா. கோயம்புத்தூர் வந்ததுல இருந்துதான் கொஞ்சம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. So place அப்படியே மாறிடுச்சு guys. ரொம்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுக்கரை ஸ்டேஷன்ல இருக்கோம். பாருங்களேன், டிஃப்ரெண்டா காட்டுறேன். ஆமா, டிஃப்ரெண்டா இருக்குமா கோவில். மதுக்கரை ஒரு ஸ்மால் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் தமிழ்நாடுடைய கடைசி ஸ்டேஷன் ஆமா. ஸோ அடுத்தது வந்து வளையாறுன்னு ஏதோ வருதாமா. ஓகேவா? ஸோ மதுக்கரை. அப்புறம் ஸோ வாழையாரா? சாரி, அப்புறம் மதையாருன்னா மதையாருன்னா என்னப்பா எவ்வளோ படி
கரெக்டா வந்து சக்கத்துலயே வாவ் செம்மையா இருக்கு. நான் போறேன். தூருதுப்பா, தூருது guys. சார் ஐஸ் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் நாங்கள் புக் பண்ணி இருந்தது இதுதான். ஸோ இதுதான் வந்து ஸோ இங்கே வந்து சிட்டி வியூ மாதிரி இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஸ் நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அது என்னமா மீன் குளத்து பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம்